அன்பு தமிழ் சொந்தங்களை யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். ரூசோவை பற்றி இந்த வீடியோ போட வந்திருக்கேன். அது யார் ரூசோ? இது ஆருத்ராவுடைய ரூசோ. ஆருத்ரா வீடியோ சம்மந்தமாக தொடர்ந்து ஒரு நண்பர் சார் ஆருத்ராவோட லேட்டஸ்ட் நியூஸ் என்னன்னு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. இப்போ ஹரிஸ் பாஸ்கரை பற்றி ரூசோவை பற்றி இந்த வீடியோ போட வந்திருக்கேன். அவங்க யார் இந்த ஆருத்ராவுக்கு உங்களுக்கு என்னையா சம்மந்தம் அப்படின்னு அவங்க விஷயத்த சொல்லியா அப்படின்னு சொன்னாக்கா, நாங்கள் விடுகதையா, வானம் எங்கே இருக்குது கேட்டால் குழந்தை சொல்லமா இல்லை, இது அது மாதிரி கிடையாதுங்க. இது சங்கிலி தொடர், மக்களுடைய பணம் மாட்டி இருக்கு அப்படிங்கும்போது ரூசோ ஹரிஸ் பாஸ்கரோட விஷயத்தை கருத்துக்கு உள்ளே சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு நிமிஷம் சரிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. புதிய நண்பர்கள் யார் வந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி யூடியூப் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை எடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போகிற நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் கிடைக்கிற நண்பர்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக. இப்போ ஆருத்ரா கோல்டு ட்ரேடிங் கம்பெனி இது அமைந்த கரையில் சென்னையில் மையப்படுத்தி தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட 200 இடங்களில் பணத்தை கலெக்ட் பண்ணி கிட்டத்தட்ட 2500 கோடிக்கு மேலே மோசடி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். கொரோனா காலகட்டத்தில் அவங்களால பணம் கொடுக்க முடியல, கவர்ச்சி விளம்பரம் பண்ணதுனால 30% வட்டி கொடுத்ததுனால இந்த நிறுவனம் முடக்கப்பட்டிருக்கு அப்படின்னு மக்கள் குற்றப்பிரிவு போலீஸார்ட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு அரசு பார்வைக்கும் வச்சுட்டாங்க. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடந்த 2023 சட்டசபை பட்ஜெட் கூட்டத்தொடரில் ஒரு தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஃபர்ஸ்ட் சொன்னதே ஆருத்ரா பணத்தை அதிமுக காலத்தில் நிறைய பேருக்கு இந்த பணம் கைமாறி இருக்கு, பாஜகவுக்கு கைமாறி இருக்கு. அதனால சட்ட ரீதியான நடவடிக்கை எடுத்து முதல்ல ஆருத்ரா பணத்தை கொடுக்கணும், ஐஎஃப்எஸ் பணம் செகண்ட் கொடுக்கணும், எல்ஃபின் எல்காம் பணத்தை தேர்டு கொடுக்கணும், ராஹத் பஸ் சர்வீஸ் அந்த பணத்தை ஃபிஃப்த்தா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடந்த 2023 சட்டசபை கூட்டத்தொடரிலே சொல்லியிருக்கிறாரு. அப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆருத்ராவோட பணம் கண்டிப்பாக கிடைக்கணும். இப்போ விஷயத்துக்கு வந்துடுறேன். இப்போ ரூசோங்கிறது யார்? ஹரிஸ் பாஸ்கர்ங்கிறது யாருனாக்கா, அதாவது எம்டி அந்தஸ்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கிறவர் தான் ரூசோ. இவர் தன்னுடைய நிலைப்பாட்டை எப்படி கொண்டு வந்திருக்காருனாக்கா, அதனோட மெயின் எம்டிக்கு அடுத்த பொசிஷனில் ரூசோ வந்துடுறாரு. அந்த ரூசோ ஹரிஸ் பாஸ்கரோட சேர்ந்து மிகப்பெரிய அளவில் பொருளாதாரத்தை அந்த ஆருத்ரா கோல்ட் ட்ரேடிங் கம்பெனிக்கு வாங்கி கொடுத்துருக்கிறாரு. அந்த ட்ரேடிங்கில் கிட்டத்தட்ட 40% பங்குகளை பங்கு சந்தையில், அதாவது டெல்லி மும்பை பங்கு சந்தையில் சென்செக்ஸில் முதலீடு பண்ணியிருக்கிறதாகவும் அந்த பணம் ரிட்டர்ன் எங்களுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு கதை சொல்கிறாரு. இவங்களுக்கு இதுக்கான கதையை பொதுமக்கள் கேட்க தயாராக இல்லை, தமிழ்நாடு அரசும் கேட்க தயாராக இல்லை. இப்போ குற்றப்பிரிவு போலீஸார் இவங்க சொன்னதை அலசி ஆராய்ச்சி பார்த்தாலும் தவறு இருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் பிடிச்சி உள்ளே வச்சுட்டாங்க. உயர்நீதிமன்றமும் ஜாமீனை ரத்து செய்திருக்கு. சென்னையோட உயர்நீதிமன்றம் ரத்து செஞ்ச அடிப்படையில் கடந்த 2024 போன மாதம் பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி 2400 கோடி ரூபாய் பதுக்கி பொதுமக்களுக்கு இழப்பு ஏற்படுத்தின வகையில் ரூசோவுக்கும் ஹரிஸ் பாஸ்கர் இவருக்கு தண்டனை கொடுத்திருக்கிற சென்னை உயர்நீதிமன்றம் ஏஜெண்டாக இருக்கக்கூடிய எம்டி பொசிஷனில் இருக்கக்கூடிய ரூசோவுக்கு இப்போ ஜாமீனை தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. அப்போ எந்த அளவுக்கு மோசடியில் ஈடுபட்டிருக்காங்க, அவங்க குடும்பம் நல்லா வந்துருச்சுங்க. இப்போ மக்கள்கிட்ட பணத்தை வாங்கி மக்களுக்கு கொடுக்கணுங்கிற பணியை எல்லா வங்கிகளும் செய்யுது, தனியார் நிறுவனங்கள் செய்யுது. இவங்க மக்கள்கிட்ட வாங்கின பணத்தை வச்சு பெரிய பெரிய பில்டிங் வாங்குறது, பங்களா வாங்குறது, லேண்டு வாங்குறது, காஸ்ட்லி கார் வாங்குறது, ரொம்ப ராயலாக வாழ்ந்துட்டு ஒரு கட்டத்தில் கதவை தட்டி எங்கள் பணம் எங்கேயான்னு கேட்குறவங்கள அடக்குமுறையை வச்சு அடக்கி ஒடுக்கிறது. இதுதான் நம்ம நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. வேர்ல்டு அளவு நடந்தாலும், இந்தியாவில் பரவலாக நடந்தாலும், தமிழ்நாட்டில் கொடிகட்டி பறக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஸ்கேம், அதாவது ஏமாற்று வேலை அப்படிங்கிற பல நிறுவனங்கள் பல விதத்தில் பல ரூபத்தில் இந்த மாதிரி தில்லுமுள்ளுங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஜாமீனில் மீண்டும் அவர் கைது பண்ணியிருக்கிற அடிப்படையில் தமிழக மக்களுக்கு ஆருத்ரா கோல்டு ட்ரேடிங் கம்பெனியில் இருக்க மக்கள், அதை முதலீடு செஞ்ச மக்களுக்கு உடனடியாக தமிழக மக்களுக்கு தமிழ்நாடு அரசு உடனடியாக பணத்தை மீட்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு போராட்ட குழுவின் சார்பாக தமிழ்நாடு அரசுக்கு முதலமைச்சர் தனி செல்லுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் தீர்மானமும் போட்டிருக்கிறாங்க. இன்னைக்கு தேதியை பார்த்தீங்கன்னாக்கா 3வது மாதம் மார்ச் மாதம் 6ஆம் தேதி 2024 ஒரு தீர்மானம் போட்டு அனுப்பியிருக்கிற அடிப்படையில் சென்னை வாழ் மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா, அமைந்த கரையில் அந்த அவங்களுடைய மெயின் அலுவலகத்தை பூட்டப்பட்டிருந்தாலும் விரைவில் திறக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பையும் கொடுத்துருக்கிறாரு ரூசோ. அவர் இப்போ ஜாமீனில் வெளியே வர முடியாத அளவுக்கு அவங்க கைது போட்டு வச்சுருக்கிறாங்க, சிறையில் அடைச்சி வச்சுருக்காங்க. ஸோ இதில் முக்கியமான பெரும்புள்ளிகள்லாம் இன்னும் மாட்ட போகிறாங்க. அதனுடைய முக்கியமான எம்டிகள்லாம் நேரடியாக ஆஜராக போகிறாங்க. இதன் அடிப்படையில் தமிழக மக்களுக்கு தமிழ்நாடு அரசிடமிருந்து ஒரு குறிப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, விரைவில் ஆருத்ரா
ஆருத்ராவுடைய பணத்தை கொடுக்க போகிறோம். செகண்ட் வந்து ஐஎஃப்எஸ் பணத்தை கொடுக்க போகிறோம். மூணாவது பார்த்தீங்கன்னா புலன் விசாரணைகள் ரொம்ப டைட்டான ஒரு பிரச்சனையில் இருக்கக்கூடிய அந்த எல்ஃபின் எல்காமுடைய பணத்தை கொடுக்க போகிறோம். நாலாவது பார்த்தீங்கன்னாக்கா ராஹத் பஸ் சர்வீஸில் யாரெல்லாம் முதலீடு பண்ணியிருக்காங்களோ அந்த பணத்தையும் கொடுக்க போகிறோம்னு சொல்லிட்டு தமிழ்நாடு சட்டப்பேரவையில் முதலமைச்சர் அழுத்தம் திருத்தமாக சொன்ன அந்த தெளிவான இந்த காட்சியை டிடி சேனல் சொந்தங்களுக்கும் தமிழக மக்களுக்கும் இந்த நேரத்தில் சொல்கிறேன். விரைவாக ஃபர்ஸ்ட் ஆருத்ரா கோல்டு பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சொல்லியிருக்கிறதுனால இந்த வீடியோ தமிழக மக்களுக்கு வந்து பிரபலமாக பேசக்கூடிய இந்த வீடியோவை நான் அனுப்பியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்கள் யாரும் வந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி டிடி சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை எடுங்க. அடுத்த எபிசோடில் என்ன போடுறோன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுங்கள். வந்த உடனே முதல் ஆளாக நீங்கள் பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் எனக்கு கமெண்ட்டில் தெரிவிங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. நன்றி.